எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் நான் கேட்ட விஷயம் தப்பான விஷயம் இல்லையா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பிஸ்னஸில் புலியாக இருந்த இவர் இப்போ இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஓகே, நான் நடந்தெல்லாம் மறந்துட்டேன். மிஸ்டர் மகாலிங்கம், நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா பணம் கூட சுடுகாட்டுக்கு போகாது, அனாதை பணமாக நடு ரோட்டில் தான் கிடக்கும். செல்லா காசான நீங்கள் இவங்களையும் அந்த நிலைமை கொண்டு வந்துட்டுறாதீங்க. புரியுதா மிஸ்டர் மகாலிங்கம்? என்னோட பேசிட்டே போற. நான் கோடீஸ்வரன் வாழ்ந்தது உண்மை, இன்னைக்கு கஷ்டப்படுறேங்கிறது உண்மை. ஆனா என்ன கொலைக்காரனா கிடையாது. சார், உங்களுக்கு செலவுக்கு ஏதாச்சும் தேவைப்படும்னு கொஞ்சம் பணம் பண்ணிட்டு வந்தேன். எங்க சார் கிளம்பிட்டீங்க எல்லாரும்? ஏன் சார், மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? சதாசிவம், இதுக்கு மேல நாங்க இந்த ஹோட்டல்ல தங்க முடியாது. சார், இந்த அகால வேளையில எங்க சார் போவீங்க நீங்க? இங்கிருந்து போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா எங்க போறதுன்னு தெரியல. இந்த பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என் வீடு பக்கத்து தெரு தான் இருக்கு, நேரம் அங்க வாங்க. சதாசிவம், வேண்டாம். நாங்க யாருக்கும் பாரமா இருக்க ஆசைப்படல. சார், என்ன சார் பேசுறீங்க? இது என்ன பெரிய பாரம் இருக்கு? நான் என்ன உங்களை வந்து பர்மனண்டா தாங்க சொல்றேன். வாங்க, 2 நாளைக்கு இருங்க, அப்புறம் வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து தரேன், அப்புறம் கிளம்பி போங்க. அவ்வளவுதானே? வாங்க சார். வாங்க சார், போலாம். வாங்கம்மா, வாங்க. பேக்கை கொடுங்கம்மா. வாங்கம்மா, வாங்க போலாம். வாங்க, இதோ வாங்க, வாங்க போலாம். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க, 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 உள்ள போங்க. சார், என்னோட மனைவி பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். பெரிய பங்களாவில் இருந்தவங்க இந்த சின்ன வீட்டில் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து. சார், இது தற்காலிகமானது தான் சார். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் வரும் சார். சார், நீங்க இங்க தங்கிக்கிங்க, நான் முன் ரூம்ல தங்கிக்கிறேன். சரி. நந்தினி, நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க. எவ்வளவு வசதியா வாழ்ந்தவங்களை எல்லாம் வீதிக்கு கொண்டு வந்துட்டேன்னு. ஐயோ, என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நாங்க அந்த மாதிரி எதுவும் நினைக்கலங்க. நீங்க நினைக்கலனாலும் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தானே. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, வனவாசம் போனப்போ ராமன் பின்னாடி சீதை போனாளே, அப்ப அவ என்ன ராமன் மேல கோவப்பட்டாளா? அப்பா வீட்டுல அரண்மனையில வாழ்ந்த என்ன இப்படி காட்டுக்கு கூட்டிட்டு போறீன்னு சண்டை தான் போட்டாளா? அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு நீங்க இருக்கிற இடம்தான் அரண்மனை, சொர்க்கம் எல்லாம். நாங்க தப்பா நினைப்போம்னு நீங்க நினைக்காதீங்க டாட். பணம் இல்லைனாலும் தன்னம்பிக்கை தான் நமக்கு முக்கியம்னு நீங்க தானே டாட் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி டாட்? அப்பா, நம்மளை விட்டு பணமும் அந்தஸ்தும் மட்டும் தானப்பா போயிருக்கு. அதை நம்ம எப்ப வேணும்னாலும் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம்ப்பா. ஆனா எந்த காரணத்துக்காகவும் உங்க மன தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. சரி, நீங்க போய் படுங்க.
என்னங்க தூக்கம் வரலையா? வரலம்மா. எங்களெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு தூங்காம இருக்கீங்களா? இல்லம்மா, அப்படி அந்த வருத்தமும் இல்லை. அப்படி வருத்தப்படுறதுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? என்ன, தன் உயிரே போறதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய கவச குண்டலத்தை கழட்டி கொடுத்தானே கர்ணன், அது மாதிரி ஏதோ செஞ்சேனா? இல்லையே. இல்ல, தான் அழிஞ்சு போவோம்னு தெரிஞ்சும் சந்தோஷமா தன்னுடைய தலைய 3வது அடிக்காக கொடுத்தானே அந்த பலி சக்கரவர்த்தி, அவனை மாதிரி நான் தலையை கொடுத்தேனா? இல்லையே. அந்த மாதிரி எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். எங்க அண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்க மனசுல இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதான் அவங்க கேட்ட உடனே காரியம் எதுவும் கேட்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டேம்மா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப நான் கேட்டாலும் என்ன ஏதுன்னு கேட்காம கொடுப்பீங்கல்ல? சொல்லுங்க, கேட்டா கொடுப்பீங்கல்ல? நிச்சயமா. நாம காசிக்கு போலாங்க. நம்ம குலதெய்வம் காசி விஸ்வநாதரை கும்பிடலாங்க. நம்ம மூத்த பொண்ணை இழந்த இடத்துக்கு வரமாட்டேன், அந்த விஸ்வநாதன் பேச்ச கூட நான் எடுக்க மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் பிடிவாதமா இருந்தீங்க. இப்பவாவது உங்க மனசை மாத்திக்கங்க. நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. காசிக்கு போயிட்டு வந்தா கரும தொலையும் வாங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாச்சும் பாவ கர்மங்கள் பண்ணிருந்தா கூட அத கங்கையில மூழ்கி தொலைச்சிட்டு வந்துடலாங்க. ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? நமக்கு இந்த நிலைமையில உதவி கேட்க ஒண்ணு உங்க அண்ணன் இருக்காரு, இல்ல கடவுள் இருக்காருன்னு என் மனசுக்கு தோணுதுங்க. உங்க அண்ணன் கிட்டதான் நீங்க போக மாட்டீங்க, கடவுள்கிட்டயாவது போகலாமே. சரி, போறோம். குருஜி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சகல சௌபாகியங்களும் உண்டாகட்டும். குருஜி, குருஜி, என்னன்னே தெரியல, மனசு ஒரே பதட்டமா இருக்கு. சொல்லு நீலாம்பரி, உனக்கே இந்த பதட்டம்? குருஜி, 2 நாளாவே மனசு ஒரு நிலையில இல்ல, ஏதோ அலை பாஞ்சிட்டே இருக்கு. இத பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, ஆனா பார்க்க பார்க்க மனசு பாரம் ஆயிட்டே போகுது.
சொல்லுங்க குருஜி. எனக்கே இப்படி இருக்கு? ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீலிங். அது ஃபீலிங்கிறதா இல்ல தவிப்புங்கிறதா பயங்கிறதா எனக்கு எதுவுமே புரியல குருஜி. பௌர்ணமி வந்தா கடல்ல அலைகள் பொங்குதே, அது ஏன்? ஈர்ப்பு, சந்திரனோட ஈர்ப்பு அதான் காரணம். ஓ மன சஞ்சலத்துக்கும் ஈர்ப்பு தான் காரணம். எனக்கு நீங்க சொல்றது புரியவே இல்லை குருஜி. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீலாம்பரி, இந்த துணியை அவர்கிட்ட கொடு. நீ கங்கை கரைக்கு போயிட்டு வா. கங்கை கரைக்கா? என் மன குழப்பத்துக்கு விட சொல்லுவீங்கன்னு பார்த்தா கங்கை கரைக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க. போய் வா நீலாம்பரி, உனக்கே புரியும். குழப்பத்தோட போற நீ அதுக்கான விடையோட வருவ. போய் வா. குருஜி, எனக்கும் ஒன்றும் புரியல. நீலாம்பரியோட குழப்பத்துக்கு பதில் சொல்லாம கங்கைக்கு போயிட்டு வான்னு சொன்னீங்களே, அது ஏன் குருஜி? எதுக்காக நீலாம்பரி இந்த ஆசிரமத்துல காத்துக்கிட்டு இருந்தாலோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏங்க அங்க பாருங்க. நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேங்க. சரி. இந்த காசி பண்ண காலால தொட மாட்டேன். இப்படி இல்லாம வாழ்ப்போறோம்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி நடுத்தருவு கொண்டு வந்துட்டு
எங்க இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்கங்க? उस तरफ गए थे हाँ। देखो பயணம் செய்த பாதை எங்கே, உறவு என்ற வார்த்தை எங்கே, வாழ்க்கை ஒரு பொய்தானோ, பழி என்ன செய்தேனோ, முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே, கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே, பயணம் செய்த பாதை எங்கே, உறவு என்ற வார்த்தை எங்கே, வாழ்க்கை ஒரு பொய்தானோ, பழி என்ன செய்தேனோ, முள் மீது போட்ட துணியாக கிடக்கின்றே, கண்ணீரில் கனவை ஏந்திக் கொண்டு நடக்கின்றே.